ஹெலிகாப்டர் ஃபேன். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம சூப்பரா ஒரு ஹெலிகாப்டர் ஃபேன் செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த முழு அமைப்புமே எவ்வளவு அழகா சுழலுதுன்னு பாருங்களே. இத செய்யறதுக்கு ஒரு மர ஸ்கேல், 9 வோல்ட் பேட்டரி, ரப்பர், பசை, ஃபேன் மோட்டார், ஃப்ளக்ஸ் ஒயர், பேனா, மரக்குச்சி அல்லது சைக்கிள் ஸ்போக் கம்பி இதெல்லாம் வேணும். குட்டீஸ், இங்க பாருங்க, இதுதான் ஒரு பொம்மை ஃபேன் மோட்டார். இது இந்த ரப்பர் மேல பொருத்தப்பட்டு இருக்குது. இப்ப இத ஒரு பேட்டரியோட இணைச்சா இதன் இறக்கைகள் சுழல ஆரம்பிக்கும். இங்க பாருங்க, 30 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு மர ஸ்கேலின் 2 முனைகளிலும் கொஞ்சம் பசையை தடவிக்கலாம். இங்க வலது பக்கம் பேட்டரியையும் இடது பக்கம் இந்த மோட்டரின் ரப்பர் பகுதியையும் இப்படி ஒட்டிக்கலாம். இப்ப இத நல்லா காய வச்சுக்கலாம். இந்த ஸ்கேலோட நடுவுல ஒரு துளையை போட்டுக்கலாம். கவனமா பாருங்க, இந்த துளைக்குள்ள 5 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட பேனாவின் பின்பகுதிய இப்படி சொருகிக்கணும். இதுதான் இந்த அமைப்போட ஆதாரமா இருக்க போகுது. இப்ப இந்த அமைப்பை இந்த ஸ்போக் கம்பியில இப்படி சொருகிக்கணும். இத சுழற்றி பார்க்கும்போது ஸ்கேல் ஆனது தடை இல்லாம சுத்துற மாதிரி இருக்கணும். இப்ப இதை பேட்டரியுடன் பொருத்தும் போது இந்த மோட்டார் ஃபேன் சுழல ஆரம்பிக்கும். நியூட்டனின் 3வது விதியின்படி எந்த ஒரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு என்பது நமக்கு தெரியும் இல்லையா? இந்த முழு ஸ்கேலும் எவ்வளவு வேகமா சுத்துதுன்னு பாருங்க. இத கொஞ்சம் கவனமா பயன்படுத்தணும். விசை அப்புறம் அதோட எதிர்விசை பற்றி தெரிந்து கொள்ள இது ஒரு எளிய சோதனை. நீங்க எந்த வகையான மோட்டரையும் பேட்டரியையும் பயன்படுத்தி இதை எளிதா செய்ய முடியும். என்ன குட்டீஸ், இதை செய்ய நீங்களும் ரெடியா? அடிப்படை தத்துவம். மின் மோட்டார் காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு கம்பி சுருள் வழியாக மின்னோட்டம் பாயும் போது இரட்டை உருவாகிறது. இந்த இரட்டையின் திருப்புத்திறன் காரணமாக மோட்டார் சுழல்கிறது. அது காற்றாடியை சுழலச் செய்கிறது. சுழலும் காற்றாடி உருவாக்கும் காற்றழுத்த மாறுபாடு அளவுகோலை சுழலச் செய்கிறது.